நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காண்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் அவர்கள் சுயத்திற்கேற்ப நடப்பவர்கள். வேதம் சொல்லுவதை கவனித்து பாருங்கள். ஏசாயா 2:22 வாசிக்கிற பொழுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். உண்மைதான் தேவனுடைய பிள்ளைகளே. உலகத்தில் நீங்கள் காண்கிற மனிதர்கள் நீங்கள் நம்பி இருக்கலாம், ஆனால் அவர்கள் நம்பியே மாற்றுவார்கள். மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு தன் வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் அநேகம். காதலிக்கிறேன் என்று சொல்லி ஏமாத்துகிறார்கள். சிறு பிள்ளைகளை நயம் காட்டி நண்பர்களாகவும் தோழிகளாகவும் பாவித்து அவர்களை ஏமாற்றுகிறார்கள். இதோ பணத்தை வாங்கி கையாடி செலவழித்துவிட்டு தொலைபேசி அழைப்புகளை கூட ஏற்காமல் மனிதர்கள் ஏமாற்றி திரிகிறார்கள். சொந்த மனைவியை, சொந்த புருஷனை, பிள்ளைகளை கொலை செய்கிற கூட்டமாய் இந்த உலக மனிதர்கள் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் பார்க்கிற மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே தெய்வம் உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் மட்டுமே. கர்த்தர் நல்லவர். சொல்லுவோம் அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காய்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் காண்கின்ற உலகத்தை தேடாமல் காணாத பரலோகத்தை தேட கர்த்தர் கிருபை செய்யும். கிருபையினாலே எங்களை அலங்கரியும். மனுஷர்களை நம்பாமல் உம்மை மட்டுமே நம்பும் கிருபைகளை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். தெய்வீக கருத்தின் கருவியாய் பிள்ளைகளை மாற்றும் சுவாமி. மனிதர்களை நம்பாமல் உம்மை நம்பி செழித்திருக்கும் காலங்களை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும் காத்தரலும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.